உங்கள் அம்மாவிற்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் இதை ஏன் முன்பே தெரிவிக்கவில்லை? தெரிவித்திருந்தால் நாங்கள் அவர்களை மிகவும் அக்கறையோடு பார்த்துக் கொண்டிருப்போம் என்று என்னை கடிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது அல்லவா? அதனால் இதற்கு மேலும் இந்த உண்மையை என் மனதில் பூட்டி வைக்க முடியாததால் மிகுந்த மனவேதனையுடன் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன். மருந்துகளின் மூலம் இனி அவரை காப்பாற்ற இயலாது. அவருடைய உற்றார் உறவினர், சொந்த பந்தம் எல்லோரும் அவரை ஒருமுறை பார்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும். புரிகிறது மருத்துவரே, அதுதான் ஆச்சாரியரே ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று பிடிவாதத்தில் இருந்தாரோ? ஒரு வேண்டுகோள் சுவாமி, உங்களுக்கு இந்த உண்மை தெரியும் என்பதை தயவு செய்து உங்கள் அம்மாவிடம் தெரிவித்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட இது உங்கள் எல்லோருக்கும் தெரிய வந்தால் நீங்கள் வேதனைப்படுவீர்கள் என்ற கவலைதான். அதனால் மீண்டும் வலியுறுத்துகிறேன், அவர்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உங்களிடம் இதை தெரிவித்ததில் என் மனச்சுமை சற்றே குறைந்தது போல் இருக்கிறது. நீங்களும் பெருமாளிடம் அவருக்காக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். அம்மா, ஐயோ பெருமாளே, அம்மா, 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 சுவாமி, வருத்தப்படாதீர்கள் சுவாமி. இனிமேல் என்ன இயலும்? அந்த பகவான் பார்த்துக் கொள்வார். நீங்கள் வருத்தப்படாதீர்கள் சுவாமி. வித்யார்த்திகளே, இதுவரை முக்கியமான சில உபனிஷத்துக்களை உங்கள் அனைவருக்கும் உபதேசித்துள்ளேன். நீங்களும் அதை ஆர்வத்தோடு கேட்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு முறை வேதாந்த பாடம் எடுக்கும் போதும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்வதற்காக அதிலிருந்தும் மற்ற இலக்கண விஷயமாகவும் அலசி ஆராய்ந்து விவாதித்திருக்கிறோம். அவ்வகையில் உங்கள் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இருக்காது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைய தினம் நான் அடுத்து போதிக்க இருப்பது பிரஷ்ன உபனிஷதம். குருதேவா, இந்த உபனிஷத்தின் பெயர் காரணத்தை அறிய விரும்புகிறேன். சொல்கிறேன். பிரஷ்ன என்றால் கேள்வி. சில அடிப்படை கேள்விகளை சுமந்து கொண்டு இப்பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக 6 பேர் எழுப்பும் கேள்விகளால் உருவானது இந்த பிரஷ்ன உபனிஷதம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் பேசப்படுகின்ற விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்ற 3 நிலைகளை ஆராய்வதால் பிரஷ்ன உபனிஷத்தை மாண்டூக்கிய உபனிஷத்தின் துணை உபனிஷதமாக கருதுவதும் உண்டு. 6 பேர்கள் என்று ஏதோ குறிப்பிட்டு சொன்னீர்களே குருதேவா, அந்த 6 கேள்விகள் என்னவென்று அறியலாமா குருதேவா? தாராளமாக. அவை என்னவென்றால், உயிரினங்கள் எங்கிருந்து தோன்றின, மனிதனுள் என்னென்ன சக்திகள் செயல்படுகின்றன, அந்த சக்தி எப்படி செயல்படுகின்றது, மனிதன் தூங்கும் போதும் தூங்காமல் அவனுள் விழித்திருப்பது யார், ஓம்கார தியானம் என்றால் என்ன, ஆத்மா எங்கே இருக்கிறது, இவைதான் அந்த 6 கேள்விகள். இந்த 6 கேள்விகளையும் சுமந்து கொண்டு புறப்பட்ட அந்த 6 நபர்கள் யார் என்று அறிய விரும்புகிறேன் சுவாமி. சொல்கிறேன். அவர்கள் முறையே சுகேசன், சத்யகாமன், கார்கியன், கௌசல்யன், பார்கவன் மற்றும் கபந்தி. இது அதர்வண வேதத்தை சேர்ந்த உபனிஷதம். என்ன, இவ்வுபனிஷத்தை பற்றிய அடிப்படை விஷயங்களில் உங்களுக்குள்ள சந்தேகங்கள் தீர்ந்ததா? நல்லது. இந்த பிரஷ்ன உபனிஷத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் உள்ளது. அதை நான் முதலில் தெரிவிக்கிறேன். குருநாதா, இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். இந்த பிரச்சன்ன உபனிஷத்தில் பிரச்சனை ஏதேனும் உள்ளதா? உபனிஷத்தில் ஏதும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதான் இங்கு பிரச்சனை உபனிஷத் என்று எண்ணிக்கொண்டாயா? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, பிரஷ்ன என்றால் கேள்வி என்று. என்ன, தூங்கியபடியே விசிறி வீசுகிறாயா? இல்லை குருநாதா, சத்தியமாக அப்படி இல்லை. இடம் பொருள் தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்டேன், நன்றாக வாங்கி கட்டி கொண்டேன். சரி,
நான் முன்பு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அல்லவா, அந்த ஸ்லோகம் இதுதான். ஆதித்யோ ஹவை பிராணோரைரேவ சந்திரமாரைர்வா ஏதத் சர்வம் யன்மூர்த்தம் சாமூர்த்தம் சதஸ்மான் மூர்த்திரேவ ரைஹி. இதன் அர்த்தம் என்னவென்று உங்களில் யாராவது உரைப்பீர்களா? என்ன சபேசா, நீ கீர்த்திவாசா, உனக்கு தெரியுமா? நான் உன்னை கேட்டால் நீ அடுத்தவனை பார்க்கிறாய், அவன் முகத்தில் விடையை தேடுகிறாயா? அடியேன் உரைக்கிறேன் சுவாமி. எனக்கு தெரியும், நீ சொல்வாய் என்று எனக்கு தெரியும். இந்த ஸ்லோகத்திற்கு உன் அறிவை பயன்படுத்தி சுய கருத்தையும் சேர்த்து ஒரு உரையை சொல்வாய் என்பதும் எனக்கு தெரியும். எனவே நீ உட்கார். பொருத்தமான அர்த்தத்தை இப்போது வேறு ஒருவன் கூறுவான். வேறு யாரும் சொல்லாததால் தானே குருதேவா அடியேன் உரைக்கிறேன் என்று கூறினேன். வேறு யாருக்கும் தெரியாது என்று நீயாக நினைத்துக் கொண்டால் எப்படி? அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பவன் ஒருவன் இங்கு இருக்கிறான். யார்? கோவிந்தன். கோவிந்தா, அந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை நீ சொல். குருதேவா, அடியேன். ஏன்? உன்னால் சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியும். ஏன் ராமானுஜனை பார்க்கிறாய்? அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி பேசுவது என்று தயங்குகிறாயா? தயங்க வேண்டாம். தங்கு தடையின்றி அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை இங்கு அனைவரும் அறியும் வகையில் சொல். சூரியன் என்பது ஆற்றல், சந்திரன் ஜடப்பொருள். தூளப்பொருளாகவும் நுண்பொருளாகவும் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் ஜடப்பொருளே. இதன் கருத்து என்னவென்றால், சந்திரனுக்கென்று ஒளி கிடையாது. சூரியனின் ஒளியை பெற்று அது பிரதிபலிக்கிறது. சந்திரன் மட்டும் இருந்தால் ஒளி இல்லை, அது வெறும் ஜடப்பொருளே. சூரியனாகிய ஆற்றல் அதில் புகும் பொழுது சந்திரன் ஒளி வீசுகிறது, அதாவது செயல்படுகிறது. ஜடப்பொருளான இந்த உடலுக்குள் பிராணன் என்ற ஆற்றல் இருக்கும்போது மட்டுமே இந்த உடல் செயல்படுகிறது. பிராணன் போய்விட்டால் இவ்வுடல் செயலிழந்து கீழே விழுந்து விடுகிறது. இது பற்றி முடிவான கருத்தாக உனக்கு என்ன தோன்றுகிறது? அதையும் சொல். முடிவற்ற ஒரே பிரம்மம்தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது. அந்த ஆற்றலே தத்துவம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒன்றான அதுதான் சத்தியம், நித்தியம். மற்றவை அனைத்தும் ஜடப்பொருட்களே. அற்புதம், அருமை. என் மனதில் இருப்பதை அப்படியே பிரதிபலித்து விட்டாய். நீ என் பரமார்த்த சிஷ்யன், அதில் சிறிதும் சந்தேகமில்லை. ராமானுஜா, இது பூரிப்படைய வேண்டிய தருணம். அதற்கான அறிகுறியே தெரியவில்லை. கோவிந்தா, உனக்கு மிகுந்த எதிர்காலம் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. இருவரும் உட்காருங்கள். சக மாணவர்களே, எப்போதும் நான் அர்த்தம் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்க வேண்டியதில்லை. கோவிந்தனைப் போல் மாணவர்களிடையே ஒருவன் அர்த்தம் சொல்ல முற்பட்டால்தான் அனைவரிடத்திலும் ஒரு தாக்கம் ஏற்படும். சுய பிரயத்தனம் இருக்க வேண்டும். கோவிந்தனைப் போல ஐயா, நாளூரான் இன்னும் வரவில்லையே. அவர் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக வருபவர். நாம் தான் முன்னதாக வந்துவிட்டோம். ஐயா, இந்த முறை கோயில் நிலத்தின் குத்தகை நம் கைக்கு வந்துவிடும் அல்லவா? நானும் அதைத்தான் விரும்புகிறேன். நாளூரான் வரட்டும், பார்ப்போம். அதோ நாளூரான் வந்து விட்டாரே. வணக்கம் ஐயா.
என்ன, இருசாராரும் வந்து விட்டீர்களா? உங்கள் எல்லோருக்குமே தெரியும், வெற்று அரட்டை எனக்கு பிடிக்காது. அதனால் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். நமது கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க வேண்டும் என்று பலர் விண்ணப்பித்திருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் இந்த இருவர் மட்டும்தான் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? இப்போது உங்கள் இருவரில் யார் அதிக காசுகள் கொடுக்க போகிறீர்களோ அவர்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிலம் குத்தகைக்கு விடப்படும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? குத்தகைக்கான குறைந்த தொகை 100 பொற்காசுகள். 105 பொற்காசுகள். 107 பொற்காசுகள். காளிமுத்து, குறைந்தபட்சம் 5 பொற்காசுகளைத்தான் உயர்த்த வேண்டும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? 110 என்று வைத்துக் கொள்ளலாமா? சரி ஐயா. நமஸ்காரம். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். உன்னை தேடித்தான் உன் அகத்திற்கு சென்றேன். நீ குத்தகை விஷயமாக ஏல மண்டபத்திற்கு சென்றிருப்பதாக உன் அகமுடையாள் சொன்னான். அதான் இங்கு வந்தேன். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஏலம் நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏலத்தை முடித்துவிட்டு வருகிறேன். சரி. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? ஏலத்தை தொடரலாம். 120 பொற்காசுகள். என்ன காளிமுத்து, 120 பொற்காசுகள் தருவதற்கு மாணிக்கம் விரும்புகிறார். நீங்கள் பேசாமல் இருந்தால் குத்தகை அவருக்கு சென்றுவிடும். அதன் பிறகு 2 ஆண்டுகள் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். என்ன காளிமுத்து, கொடுத்து விடலாமா? 125 பொற்காசுகள் ஐயா. ஐயா, இந்த வருட விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று தெரிகிறது. நாமே குத்தகைக்கு எடுத்துக்கொள்வோம். சரி. 130 பொற்காசுகள். மாணிக்கத்திற்கு விளைச்சல்களை பற்றி நல்ல ஞானம் இருக்கிறது. அதனால்தான் தயங்காமல் 130 பொற்காசுகள் தருகிறேன் என்கிறார். என்ன காளிமுத்து, கொடுத்து விடலாமா? 140 பொற்காசுகள் ஐயா. 150 பொற்காசுகள். பொற்காசுகள். 450 ஒரு முறை. 450 2 முறை. காளிமுத்து, போனால் வராது. கொடுத்து விடட்டுமா? ஏலம் முடிந்து விட்டது. அடுத்து 2 ஆண்டிற்கு கோயில் நிலம் மாணிக்கத்திற்கு குத்தகை விடப்படுகிறது. என்ன மாணிக்கம், 450 பொற்காசுகளை காரியதரிசியிடம் கொடுத்துவிடு. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? நன்றி ஐயா. சரி, அனைவரும் செல்லலாம். வாருங்கள் ஐயா. வாருங்கள். நாலுரான், கோயிலுக்கு சொந்தமான அந்த சிறு நிலத்தை 450 பொற்காசுகளுக்கு குத்தகை விட்டிருக்கிறாயே. அதுதான் இந்த நாலூரானின் சாமர்த்தியம். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு விசுவாசி. கோயிலுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவேன். இந்த குத்தகையால் கோயிலுக்கு என்ன லாபம் என்பதை மட்டும்தான் கணக்கிடுவேன். அவர்களுடைய நஷ்டத்தை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. மேலும் கராரும் கண்டிப்பும் என் உடன் பிறந்தது. கர்ணனின் கவச குண்டலம் போல. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? புரிந்தது. அதனால்தான் உன்னை நாடி வந்தேன். அதுதானே கேட்டேன். காரணம் இல்லாமல் என்னை தேடி வரமாட்டீர்களே. உனக்கு சோமியாஜி சுவாமிகளை தெரியும் அல்லவா? ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் பொறுப்பாளராக உள்ளாரே, ராமானுஜரின் தந்தை. உங்கள் சம்பந்தி அவர்தானே? அவரேதான். அவர் என்னிடம் ஒரு மேலாளர் தேவை என்றார். யாருக்கு? அவருக்கா? இதே கேள்வியைத்தான் நானும் அவரிடம் கேட்டேன். அவருக்கில்லை, கூரேசனின் தந்தைக்கு, அவர்களின் பண்ணையில் பணிபுரிவதற்கு. சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மேலாளரை நீதானே? என்ன, நானா? ஆமாம், நீயேதான். மிகவும் தீவிரமாக சிந்தித்ததற்கு பின்தான் நான் இந்த முடிவிற்கே வந்தேன். அவர்கள் பண்ணையில் இல்லாத பணியாட்களா? அதெல்லாம் நாங்கள் விரிவாக பேசிவிட்டோம். நீ அங்கு சென்று மேலாளர் பொறுப்பை ஏற்பதுதான்
உச்சிதம் என்று எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் இங்கிருக்கும் பணிகள் அதெல்லாம் அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். சோமியாஜி சுவாமிகள் பொதுவாக என்னிடம் எதுவும் விண்ணப்பித்தது கிடையாது. அவரே வழியே வந்து கேட்டுக்கொண்டுள்ள பொழுது அவர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என் தலையாய கடமை அல்லவா? அதுவும் அதை செவ்வனே செய்ய வேண்டும். அதனால்தான் உன்னை நாடி வந்தேன். என்ன, உனக்கு சம்மதம் தானே? கரும்பு தின்ன கசக்குமா, இல்லை கூலிதான் வேண்டுமா? மேலும் நீங்களே நேரில் வந்து கேட்கும்போது மறுப்பு என்ற பேச்சிற்கே இடமில்லை. என்ன, என் குணநலன்களை பற்றி மட்டும் அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள். கவலையே படாதே, உனக்கு அங்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அது? என்ன, நான் சொன்னது புரிந்ததா என்று அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறாயே, அதை மட்டும் நீ குறைத்துக்கொள். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம். இதுக்கு பிறகு ஒட்டு பிடிக்கிறது, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. அவனுக்கே ஐடியா கொடுத்து அவனை கப்பல் பிடிக்கிறது.